மால்ல எல்லாம் இந்த பாப்கார்ன்ல என்ன இருக்குன்னு தெரியல. ₹400க்கு விக்கிறாங்கங்க. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பேக்கெட் ₹15ன்னு 2 பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன். சால்ட் ஃபிளேவர் தான் இதுல வாங்கிட்டு வந்தேன். இதுலயே வந்து ஸ்பைசியா இருக்கிறது அந்த மாரி நெறைய ஃபிளேவர் இருக்கு. நான் சால்ட் மட்டும் போதும் அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு பேக்கெட் ₹15, 2 பேக்கெட் ₹30. இதுக்காக ரூ. 400 செலவு பண்ண முடியாது. மாசத்துக்கு ஒரு நாள் குழந்தைகளுக்கு ஈவினிங் டைம் ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் இந்த மாரி செஞ்சு குடுப்பேன். ஏன்னா ஈவினிங் டைம் ஏதாவது சாப்பிடணும்னு அவங்களுக்கு தோணும் இல்லையா? அதனால கடையில அதிகமா வாங்கி குடுக்காம வீட்லயே இந்த மாரி ஏதாவது செஞ்சு குடுத்தது. ஃபர்ஸ்ட்டு அடுப்புல குக்கர வச்சுட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் 10 நிமிஷத்துல இது ரெடி ஆயிடும். அதனால அடுப்பு பக்கத்திலேயே நில்லுங்க. குக்கர வந்து மூடி வச்சிரணும். ஏன்னா இல்லாட்டி இந்த மாரி தெறிச்சு தெறிச்சு வெளியில விழுகும். சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா, வச்சுட்டு போய் உட்கார்ந்துட்டீங்கன்னா, சீக்கிரம் கருகிரும். அதனால அடுப்பு பக்கத்திலேயே இருங்க. குக்கர் சூடாயி இந்த மாரி வெடிக்க ஆரம்பிச்சதும், அடுப்ப கொஞ்சமா சிம் பண்ணி விட்டுறணும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தா, இந்த மாரி எல்லாமே வந்து ரெடி ஆயிரும். இது ஆல்ரெடி சால்ட் ஃபேவர் இருக்கு. இருந்தாலும் எல்லா இடத்துலயுமே ஸ்ப்ரெட் ஆயிருக்காது ஈவனா. அதனால லைட்டா இத்துணூண்டு போடுறேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. இல்லாட்டி அதே ஃப்ளேவர் போதும்னா விட்டுறலாம். இது கூட லைட்டா கொஞ்சம் மொளகாத்தூள் போடுறேன். பெப்பரும் போடலாம். உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாரி எது வேணுமோ போட்டுக்கோங்க. எல்லாமே வீட்ல அரைச்ச மசாலாவா இருக்கணும். அதுக்கப்புறம் குக்கர மூடி வச்சுட்டு, இப்படி ஒரு குலுக்கு, அப்படி ஒரு குலுக்கு குலுக்கிட்டோம் அப்படின்னா, ஈவனா எல்லா இடத்துலயுமே ஸ்ப்ரெட் ஆயிரும். அப்புறம் குழந்தைகளுக்கு 2 பவுல்ல போட்டு போட்டு குடுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து சாப்பிட்டு பார்க்குறேன். ஆப்பரேஷன் சக்சஸ். சாப்பிட்டு பார்க்குறேன். டேஸ்ட் சூப்பரா